இப்போ சிவபெருமானை வழங்குனாங்க. சிவபெருமான், சிவ அப்படின்னா, சி அப்படின்னா பஞ்சபூதங்களில் நெருப்பிற்கான எழுத்து, வா அப்படின்னா பஞ்சபூதங்களில் காற்றுக்கான எழுத்து. சிவபெருமான் அப்படின்னு அதை எதை சொல்றாங்கன்னா, நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் ஜோதி. இது புறக்கண், அது அகக்கண். இது ஊனக்கண், இது ஞானக்கண். இந்த ஊனக்கண் ஞானக்கண் அடையாளமா வச்சிருக்கிற அடையாள பொருள். இதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருந்துச்சு. காரணம் இதுதான் குரு. இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சித்தர்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ சித்தர்களோட பேரையுமே பாருங்க, நமக்கு வச்சிருக்க மாதிரி பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அகத்தியர் அப்படின்னா அகத்தீயர், அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய எந்த அகத்தின் உள்ளே. சித்திரனிக்கு அகத்து உள்ளே பிரம்மம்னு ஒரு நாடு இருக்கு. அந்த பிரம்மன் தான் நெருப்பாரு. அந்த அகத்தில் உள்ள தீயை எப்பொழுதும் தூண்ட தெரிந்தவர். ஏறக்குறைய எங்களுக்கு நாங்கள் பணம் கொடுத்தாலும் வர்றதில்லைங்க, காசு கொடுத்தாலும் வர்றதில்லை, நகை கொடுத்தாலும் வர்றதில்லை. எல்லாமே பாருங்க, என்னுடைய சொந்தக்காரங்களுக்கே நாங்கள் நகைகளை கொடுத்து 16 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் திரும்பி வரல. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். நல்ல திருப்தியாக இருக்கீங்க. அமோகமாக இருக்கீங்க. ஆமாம், வாழ்த்துக்கள். நம்ம அற்புதமாக வருவேன். சூப்பருங்க, அருமையாக சொல்கிறீங்க. சிவனை பத்தி சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா, சிவனுக்கான மந்திரம் என்னன்னு சொல்லுவீங்க? நமச்சிவாய. அவ்வளவுதான். இந்த நமச்சிவயங்கிறத மந்திரம்னு நீங்க சொல்றீங்க, நான் சொல்றேன் அது ஒரு ஃபார்முலா. நீங்க நமச்சிவயங்கிற வார்த்தையை 100 தடவை இல்ல, 1 கோடி தடவை சொன்னாலும் ஒரு பலன் இருக்காது. ஏன்னா குபேர முத்திரையா இருக்கட்டும், இன்னும் பல முத்திரைகள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க எங்களுக்கு சொன்ன முத்திரைகள் பல விஷயத்த நாங்க கூகுள்ல தேடினாலோ இல்ல வேற ஏதாவதுல தேடினாலோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்ப யாருக்குமே தெரியாத இந்த முத்திரைகள்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி? ஆந்தை முத்திரை, மனோன்மணி முத்திரை, கோதண்ட முத்திரை, முகுள முத்திரைன்னு சில முத்திரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முத்திரையை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பழனியிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கின்ற அமரப்புண்டி அப்படிங்கிற இடத்துல இருக்க போகர் சித்தாந்த சபையில் இருக்கும். போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரனையா நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட ஆன்மீகம் மற்றும் சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சிவனுடைய அந்த ஆழகால விஷயம், அதனாலதான் அவருக்கு நீலகண்டன்னு பேர் இருக்கு அப்படின்னு. இப்ப நம்ம சித்தர்களை பத்தி பேசும்பொழுதுமே சிவவாக்கியர், அகத்தியர், இவங்களை பத்தி எல்லாமே பேசணும். இப்ப இவங்க எல்லாருமே சிவபெருமானை வணங்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நல்ல அருமையான கேள்வி. இறைவன் அப்படிங்கிறதே ஒரு தத்துவ பொருள். கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பார்த்தா தான் புரியும். சிவபெருமான் அப்படிங்கிறவர் எங்கேயோ இல்லை, பெருமாள் அப்படிங்கிறவர் எங்கேயோ இல்லை, எங்கேயோ அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஏன் இப்பொழுது மக்கள் படக்கூடிய அல்லல் படக்கூடிய நேரங்களில் அவங்க வரல, அந்த திருவிளையாடலை நடத்தலை? இப்போ இது எல்லாமே தத்துவ பொருள். இறைவனை பற்றி சித்தர்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை ஒன்று குறிப்பிடுவாங்க, நிர்குணன். அதாவது பெயரும் இல்லாத, உருவம் இல்லாத, குணம் இல்லாத ஒருத்தருக்கு பேர் இறைவன். இறைந்து கிடப்பவன், இறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்து கிடப்பவன். இப்போ சிவபெருமானை வழங்குனாங்க. சிவபெருமான், சிவ அப்படின்னா, சி அப்படின்னா பஞ்சபூதங்களில் நெருப்பிற்கான எழுத்து, வா அப்படின்னா பஞ்சபூதங்களில் காற்றுக்கான எழுத்து. சிவபெருமான் அப்படின்னு அதை எதை சொல்றாங்கன்னா, நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் ஜோதி. சிவம் அப்படின்னா ஜோதி, மங்களம்னு அர்த்தம். பெருமான்னா அதிலிருந்து புறப்படக்கூடிய ஒளின்னு அர்த்தம். சிவபெருமான்னா ஜோதியும் ஜோதி சார்ந்த ஒளியும். இந்த உலகத்துல ஒளி வடிவமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வர்றாங்க. எல்லாருமே ஏன் அதை நோக்கி போனாங்கிறதுக்கு நோக்கம் ஒன்று இருக்கு. நம்ம இந்த புருவத்தின் மத்தியில் அந்த ஜோதி இருக்கிறதா ஒரு ஐதீகம். நீங்க இதை சொல்லும் பொழுதுமே எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த இடத்த எங்களை பொறுத்தவரை இது 3வது கண். இந்த 3வது கண் நமக்கெல்லாம் இருக்குமானா சிவபெருமானுக்கு இருக்கும். அவர் இந்த கண்ணை திறந்தார் அப்படின்னா உலகம் அழியும். இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருக்கோம். 2வது எக்ஸாமுக்குலாம் படிக்கும் பொழுது உனக்கு ஏதாவது மறந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணா உனக்கு படிச்சதெல்லாம் ஞாபகம் வந்துடும் சொல்லும். 3வது விஷயம் தேடை மெடிடேஷன் அப்படிங்கறது எடுக்கும் பொழுது இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்ப எங்களோட புரிதலுக்கும் இதனுடைய உண்மைத்தன்மைக்கும் என்ன? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, நாங்கள் படிக்கிறதுல சிவபெருமானுக்கு தான் அங்கே கண் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் தேர்ட் ஐ மெடிடேஷன் ஏன் நீங்கள் அங்கே போய் தொட்டீங்க? ஏன்னா எல்லாருக்குமே அந்த பொருள் மறைந்து கிடக்குது. அது தெரிஞ்சிக்கிறதுக்கு அடையாளமாக வெளியில் சிவனுக்கு 3வது கண் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இது புறக்கண், அது அகக்கண்.
இது ஊனக்கண், இது ஞானக்கண். இந்த ஊனக்கண் ஞானக்கண் அடையாளமாக வச்சிருக்கிற அடையாள பொருள். இதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருந்துச்சு. காரணம் இதுதான் குரு. இந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது சித்தர்களுக்கு தெரிஞ்சுது. இப்போ சித்தர்களோட பேரையுமே பாருங்க, நமக்கு வச்சிருக்க மாதிரி பேரே வச்சிருக்க மாட்டாங்க. அகத்தியர் அப்படின்னா அகத்தீயர், அகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய எந்த அகத்தின் உள்ளே. இப்போ சுழுமுனைன்னு எல்லாருக்கும் தெரியும். சுழுமுனைக்கு அகத்தில் உள்ளே வஜ்ரினின்னு ஒரு நாடி இருக்குது. வஜ்ரினிற்கு அகத்து அதாவது உள்ளே சித்திரினின்னு ஒரு நாடி இருக்குது. சித்திரினிக்கு அகத்து உள்ளே பிரம்மம்னு ஒரு நாடி இருக்குது. அந்த பிரம்மன் தான் நெருப்பார். அந்த அகத்தில் உள்ள தீயை எப்பொழுதும் தூண்ட தெரிந்தவர், அகத்தில் உள்ள தீயை எப்பொழுதும் பயன்படுத்த தெரிந்தவர் அகத்தீயர். அப்போ அவருக்கு பேர் அப்படி. திருமூலர், எல்லாரும் மூலன் என்ற இடையனோட உடம்புல புகுந்ததுனால அவருக்கு திருமூலர்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னாங்க. மூலம்னே சொல்லியிருந்திருக்கலாம். அவருக்கு மூலனுடைய உடலில் நுழைந்ததால் அவர் மூலன் அப்படின்னே சொல்லி முடிச்சிருக்கலாம், மூலர்னே முடிச்சிருக்கலாம். ஏன் முன்னால் திருன்னு பேர் போடணும்? அப்போ திரு அப்படிங்கிறது மங்களம், இறைவன், ஜோதின்னு அர்த்தம். இவர் ஜோதியினுடைய மூலத்தை அறிந்தவர். இந்த ஜோதி எப்படி உருவாகிறதுங்கிற மூலத்தை அறிந்தவர். அப்படி ஒவ்வொருத்தருமே அவங்க வந்த வழி வேணால் வேறையாக இருக்கலாம், ஆனால் போய் சேர்ந்த இடம் ஒன்று. எல்லாருக்குமே ஒரே பார்வை தான். இந்த இடத்த முன்னோக்கி மட்டும்தான் அவங்க போனாங்க. அதனால தான் சித்தர்கள் சிவனை வணங்கினாங்க, சிவனை வணங்கினாங்கன்னு சொல்கிறது. சிவன்கிறது ஆண் பாலோ பெண் பாலோ ஒன்றும் கிடையாது, அது ஒரு தத்துவம். கண்டிப்பாக. இப்போது சிவனை பற்றி சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுன்னா, சிவனுக்கான மந்திரம் என்னன்னு சொல்லுவீங்க? நமச்சிவாய. அவ்வளோதான். இந்த நமச்சிவாயங்கிறத மந்திரம்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன் அது ஒரு ஃபார்முலா, அது மந்திரமே கிடையாது. நீங்கள் நமச்சிவாயங்கிற வார்த்தையை 100 தடவை இல்லை 1 கோடி தடவை சொன்னாலும் ஒரு பலனும் இருக்காது. ஏன்னா A + B ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்படின்னா ஒரு ஃபார்முலா சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? A² + 2AB + B². சொல்லுவீங்களா? இந்த ABங்கிறது மாறாது. ஆனால் ஏலையும் பிலையும் வரக்கூடிய எண்ணிக்கை, அந்த நம்பர், அது எவ்வளோ வேணாலும் போட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா பண்ணலாம். அதே மாதிரி நா ம சி வ ஏங்கிறது பஞ்சபூதங்களுக்கான அடையாள எழுத்து. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு சின்ன உதாரணம் வேகமாக சொல்லிடுறேன். நா அப்படின்னா மண், மா அப்படின்னா தண்ணி, சி அப்படின்னா நெருப்பு, வா அப்படின்னா காற்று, யா அப்படின்னா ஆகாயம். இப்போ உங்கள் கையில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறேன். என்ன பொறுப்புன்னா, இந்த களிமண்ணை எடுத்து எனக்கு ஒரு பிள்ளையார் சிலை செஞ்சு கொடுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மண்ணை எடுக்கணும். முதல்ல எடுத்த உடனே பிள்ளையார் சிலை செஞ்சிட முடியுமா? என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றின உடனே பிள்ளையார் சிலை செஞ்சிட முடியுமா? சரியான அளவில் ஊற்றணும். சரியான அளவில் ஊற்றி அந்த மண்ணை பிடிச்ச உடனே பிள்ளையார் சிலை வந்துருமா? சூடும் காத்தும் வேணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சா மனசுல நினைச்சது என் கண்ணுல அங்க தெரியும். அப்போ என்ன சொல்றாங்க, உன்னுடைய நோக்கம், அந்த இலக்கு உனக்கு அடையணும்னு நினைச்சினா இந்த ரூட்டை பிடி, நிலபூதத்தை பிடி, நீர்பூதத்தை பிடி, நெருப்பை பிடி, காற்றை பிடி. இந்த வரிசையில பூதத்தை துணைக்கு அழைத்தால் உன்னுடைய இலக்கு சாத்தியமாகும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இப்ப நம சிவயன உனக்கு, இதுவே சித்தர்களுக்கு சிவய நம. இப்போ அதுல என்ன சொல்றாங்க, நீ அங்க சுத்தி இங்க சுத்தி உன்னுடைய படைப்போட மூலத்துக்கு போய் பிறப்பு இருக்கக்கூடாது, இறப்பு இருக்கக்கூடாது நீ நினைக்கிற. இப்ப நெருப்புல இருந்து தொடங்கு அப்படின்னு உங்களுக்கான ஃபார்முலாவை ஒழிச்சு வச்சதுதான் நமச்சிவ. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடங்களிலும் சித்தர்கள் ஒழிச்சு வச்ச ரகசியத்தையும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கைய மேம்பட்ட வாழ்க்கையா மாத்துறதுக்கான ரகசியத்தை தான் சொல்லி வச்சாங்க. நம்ம அதை சரியா புரிஞ்சிக்காததுனால, அதை வேற ஒரு கோணத்துல பார்த்துட்டதுனால ஆன்மீகம்ங்கிறத தப்பா புரிஞ்சு அதுல ஜெயிக்க முடியல. இறைவனை பத்தி தப்பா புரிஞ்சு அவரோட அருளை வாங்க முடியல. ஆரோக்கியம்ங்கிறத தப்பா புரிஞ்சு நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியல. இப்ப எது சரி நீங்களே சொல்லுங்க. நம்ம அதை எடுத்துக்கிட்ட விதமும் நம்மளுடைய பார்வையும் தான். சித்தர் மார்க்கம் தான் உண்மையிலேயே ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை சிறப்பானதாக வாழ்வதற்கு, ஏன் மரணத்தை ஜெயிக்கிறது கூட சப்போர்ட் பண்றது உண்மையான மார்க்கம் சித்தர் மார்க்கம் தான். நான் சொல்றது உண்மையான சித்தர்களுக்கான மார்க்கம். கண்டிப்பா. நீங்க இந்த விஷயம் நம்ம பேசும் பொழுதே இந்த இடத்தை பத்தி சொன்னீங்க. பொதுவா இது ஊனக்கண், இதுதான் ஞானக்கண் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு இந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. இந்த கண்ணு இதுல எப்படி பார்க்கணும், இதன் மூலம் இந்த உலகத்தையும் நமக்குள்ள இருக்க அந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படிங்கிற விஷயத்த ஒரு தனி மனிதனா நாங்களும் உணரணும் அப்படின்னா அதுக்கு நாங்க என்ன விஷயம் செய்யணும்? இப்ப திரும்பவும் அதே இடத்துக்கே வர்றேன். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது கைகளை சைகை ஆட்டி ஆட்டி பேசுனீங்க. இது எப்படி பார்க்கணும், இந்த கண்ணு இப்படின்லாம் சைகை காட்டினீங்களே. இதை செஞ்ச நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இப்படி நான் கையை ஆட்டுறதுக்கு உள்ளேருந்து எனக்கு கமாண்டு கொடுத்தது யார்? இப்போ இந்த கையை ஆட்டுறதுக்கு இந்த கையை இப்படி ஆட்டுனா
புரிஞ்சிருச்சான்னு இப்படி தலையாட்டுனா புரிஞ்சிருச்சுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு கேட்டோன்னே நீங்கள் இப்படி தலையாட்டினீங்க. தலையாட்டினோடனே எனக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணுது. இந்த 2க்கும் மூல காரணமாக இருந்தது யாருன்னு நீங்கள் யோசிச்சிருக்கணும். அப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன தோணும்? மூளையிலேருந்து கமாண்ட் வந்துச்சு. முன்மூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு. முன்மூளைக்கு இன்ன வேலை, சிறுமூளைக்கு இன்ன வேலை, மூளைத்தண்டுக்கு இன்ன வேலை யோசிச்சிருக்கணும். அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக என்ன யோசிச்சிருக்கணும்? இந்த முன்மூளைக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி யார் முடிவு பண்ணுது? இந்த முன்மூளை இந்த வேலையைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுது அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா மெதுவாக வாயுக்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வியானன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உதானன் என்ன பண்ணுறாரு, சமானன் என்ன பண்ணுறாருன்னு மெதுவாக அங்கே வந்திருப்பீங்க. இந்த வாயுக்களுக்கு இதுதான் வேலைன்னு யார் தீர்மானிச்சிருப்பான்னு யோசிக்கிறப்ப அவருக்கு பாஸ் யாருங்கிற தேடல் வந்திருக்கும். அந்த பாஸை யார் நியமிச்சா அப்படின்னு தேடல் வரும் பொழுது பிரம்மத்தில் வந்து நிற்பீங்க. பிரம்மன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத, தான் உருவானதும் தெரியாது, தான் அழிய போகிறதும் தெரியாத ஒரு மூல பரம்பொருள் பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரம்மத்தை பற்றி பேசினா ஹிரண்ய கர்ப்பு, கோழி முட்டை மாதிரி இருந்துச்சு, அதுதான் ஆதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் எப்போ வரும்னா சாதாரண விரல் அசைவது ஏன்னு தேடினதுலேருந்து அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்து என்னன்னு தேடி இருந்தால் மூலத்துக்கு வந்து நின்றுப்பீங்க. இப்படி தேட நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, முறையாக முயற்சி பண்ணியிருந்தா நீங்கள் மூலத்தில் வந்து நிற்கிறதுக்கு சித்தர்களும் சப்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்படித்தான் சித்தர் மார்க்கம் பின்பற்ற முடியும், இப்படித்தான் சித்தர் மார்க்கத்தில் ஜெயிக்க முடியும், இப்படித்தான் சித்தர் மார்க்கத்தை பின்பற்றி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஆகச்சிறந்ததாக வாழ முடியும். சரி, இப்போ வந்து இந்த 3வது கண், இதை நாங்களுமே இந்த ஞானக்கண்பால் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்கள் வந்து பல பேர்லாம் சொன்னீங்க. அந்த இதை நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா, இதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எங்களால் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடின மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி தியானமே பண்ண முடியலைங்கய்யா. அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் செஞ்சு நாங்களும் இந்த ஞானக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்ல முடியுமா? நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தியானம் அப்படிங்கிற வார்த்தையை, வாசியோகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல. என்ன காரணம்னு கேளுங்க. சித்தர்கள் எல்லாருமே அட்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்கிறாங்க. அட்டாங்க யோகம்னா அட்ட அங்கம், அட்டம்னா 8 விதமான அங்கம், அங்கம்னா பகுதிகள். இறைவனை பார்க்கணுன்னா 8 விதமான பகுதிகளை நீ கடக்கணும். இயமத்தில் தொடங்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீ எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும், என்னென்ன செய்யணுங்கிறதுல தொடங்கி உன் உடம்பு ஆரோக்கியமாக பார்க்குறது எப்படி, மூச்சை வளப்படுத்துறது எப்படின்னு தொடங்கி வரிசைப்படி வந்தால் 7வதாக வரக்கூடிய நிலை தியானம், 8வதாக வரக்கூடிய நிலை சமாதி. நீங்கள் சொல்கிற வாசி குண்டலினி எல்லாம். இந்த 7வதுக்கு முன்னால் தாரணைன்னு ஒரு நிலை இருக்குது. இந்த தாரணை வந்து 6வது. இந்த 6வது நிலைக்கு முன்னால் 5வதாக பிரத்யாகாரம்னு ஒரு நிலை இருக்குது. இந்த பிரத்யாகாரம் இருக்கு இல்லையா, இதை பற்றி முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சால் தான் ஏன் உங்களுக்கு மனம் ஒருநிலைப்படலைங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த பிரத்யாகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புலன்கள் 5ம் கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய், புலன்கள் 5ம் தன்னுடைய சக்தியை வெளி உலகத்தோடு தொடர்பில் வைத்து செலவழித்து கொண்டிருந்தால் அவனுக்கு மனம் ஒருநிலைப்படாது. அந்த புலன்கள் 5ஐயும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பிலிருந்து துண்டிக்க தெரிந்தால், துண்டித்தவுடன் அதை அகத்து, தாரணை என்று சொல்லக்கூடிய அகத்து எங்கே வைக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு தெரிந்தால் அவங்களுக்கு தாங்க மனசு கண்ட்ரோல் ஆகும். நம்மெல்லாம் வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இல்லறத்தில் இருந்துக்கிட்டு, குடும்பத்துடன் சமூக தொடர்புடன் இருந்துக்கிட்டு, புலன்கள் அனைத்தையும் வெளியில் வச்சுக்கிட்டு நீங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி சாத்தியப்படும்? அப்போது மனம் எங்குண்டோ அங்கு வாயுண்டு. மனிதன் அப்படின்னா மனம் இருக்கும், மனம்னா ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் அதை ஒரு விஷயத்தில் கட்டுப்படுத்துகிறோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, மனதை சித்தர்கள் எதற்கு ஈக்குவலாக சொல்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயர் குரங்கு, மனதை குரங்குக்கு ஈக்குவலாக, அதை நம்ம சாஸ்திரம் ஆஞ்சநேயர்னு சொல்லுது. ஏன்னா ஆஞ்சநேயருடைய உருவம் குரங்கினுடைய வடிவம். இந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு குணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஞ்சநேயர் எவருக்கும் கட்டுப்படாதவர், மனமும் எதற்கும் கட்டுப்படாதது. ஆஞ்சநேயர் இந்த உலகத்தில் ஒரு வாசகத்திற்கு கட்டுப்படுவார், ராம மந்திரம்.
மனமும் ராம மந்திரத்தில் கட்டுப்படும். விஷயமே அவ்வளோதான். மனம்தான் ஆஞ்சநேயன், அதை கட்டுப்படுத்தக்கூடிய சூத்திரம் தான் ராம மந்திரம். நம்முடைய ஈசான தந்திர உபதேசத்தில் அதை முன்னிலைப்படுத்துவோம். எப்படின்னா, ராம மந்திரம் அப்படின்னா அதான் எல்லாத்துக்குமே தெரியுமே, ராம 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 ராமன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஆனால் நம்முடைய ஈசான தந்திரத்தில் ஒரு விஷயத்தை நாம் சொல்லுவோம், ராம மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அளவு தெரிந்து உச்சரித்தால் மனமும் அடங்கும், வாழ்க்கையில் எதுவும் சித்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நெகட்டிவான சிந்தனை நமக்கு சித்தி ஆகலை, எனக்கு மனம் அடங்கலை, எனக்கு நான் நினச்சது நடக்கலை, இதெல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக அதனுடைய அளவீட்டு பிரகாரம் யோசித்தோம் அப்படின்னா நமக்கு எதுவும் சாத்தியம். அவ்வளோதான். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இந்த விஷயத்த. இப்போ என்னென்னா, பொதுவாக நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய முத்திரைகள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. குபேர முத்திரையாக இருக்கட்டும், இன்னும் பல பல முத்திரைகள் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி வச்சா அந்த முத்திரைக்கான பலன்களை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொன்ன முத்திரைகள் பல விஷயத்த வந்து நாங்கள் கூகுளில் தேடினாலோ இல்லை வேறு ஏதாவதுல தேடினாலோ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ யாருக்குமே தெரியாத இந்த முத்திரைகள்லாம் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? பல முத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குபேர முத்திரை, சங்கு முத்திரை, இதெல்லாம் வந்து கூகுளில் தேடினா கிடைக்கும். ஆனால் சில முத்திரைகள், ஆந்தை முத்திரை, மனோன்மணி முத்திரை, கோதண்ட முத்திரை, முகுள முத்திரைன்னு சில முத்திரைகளெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு முத்திரையை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த பாயிண்ட் எதற்கானது, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த விரலை கொண்டே அழுத்தினேன் அப்படின்னா இந்த விரல் எதற்கானது, இந்த விரல் சூரியனுக்கானது, இந்த விரல் நெருப்பை வெளிப்படுத்துவது, இது யாருக்கானது, இது நீருக்கானது, நீருக்கானதில் நான் தொடுற புள்ளி எதற்கானது, இதை தொட்டால் உள்ளே என்ன நடக்குது, இது கூட நான் மற்ற விரல்களை என்ன சப்போர்ட் கொடுத்தா உள்ளே என்ன நடக்குது, இப்படின்னு ஒரு முத்திரையை கண்டுபிடிக்கிறதுக்கு குறைந்தபட்சமாக 10 முதல் 15 நாட்கள் செலவு பண்ணி நான் அழுத்தக்கூடிய இடத்தினால என்ன பலன், அது எந்த பூதத்தை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தான் ஒரு முத்திரையவே நான் வெளியில் இருக்கிறேன். எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன், குறைந்தபட்சமாக ஒரு பட்சம் 15 நாட்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். நான் நினச்ச மாதிரி ரிசல்ட் அது கொடுத்த உடனே தான் அதை வெளியில் சொல்லுவேன். இப்படி என்னுடைய சொந்த முயற்சியில் நான் வெளிக்கொண்டு வந்த முத்திரை மட்டும் குறைந்தபட்சம் 140க்கு மேலே. இந்த முத்திரைக்கு இந்த உலகத்துலேருந்து யாரும் இது ஏன் முத்திரை இவன் பொய் சொல்கிறான்னு காப்பி ரைட்ஸ் கூட கேட்க முடியாத அளவுக்கு முத்திரைகளை நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே சுய உழைப்பு. அண்ணா வணக்கம். எங்கேருந்து வரீங்க? கும்பகோணத்துலேருந்து. கும்பகோணத்துலேருந்து. என்ன விஷயமா இங்கே போகர் சித்தாந்த சபைக்கு வந்தீங்க? நான் ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன். 5 வருஷமாக எனக்கு ஐயாவை தெரியும். 5 வருஷமா? ஆமாம், ஐயாவை தெரியும். ஐயா வந்து வந்தது எனக்கு இந்த தந்தை விபடி தந்தை விபடி முடியுமாம், தந்தை விபடி தான் சாப்பிட்டுருக்கேன். நல்லா மாதிரி தெரியுது. ஏகமாக அந்த ஏகப்போகமாக இருக்கேன். கண்டிப்பாக ஏகப்போகமாக வருவேன். டெய்லி பயிற்சி பண்ணுறீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. எவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணுறீங்க? நான் 1 மணி நேரம் பண்ணுவேன். 1 மணி நேரம் பண்ணுறீங்க. முன்னாடி எப்படி இருந்தீங்க? கொஞ்சம் நிர்வாகம் இருந்தேன். இங்கே வந்தப்பறம் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. நீங்கள் பேசுகிறப்பே தெரியுது. என்ன பிரச்சனை ஆக்சுவலி இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? எனக்கு வந்து நடுக்கம் இருந்தது. நடுக்கம் இருந்துச்சு. பேச்சில் எல்லாத்தையுமே. ஓகே. தழுவாமல் நடுக்கம் இருந்தது. எல்லாமே 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 நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நிவர்த்தி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக ஆகிடும். கண்டிப்பாக இன்னும் பெட்டர் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கும்பகோணத்துலேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? உங்களுக்கு எப்படி இங்கே ஐயா இங்கே இருக்கிறது உங்களுக்கு தகவல் கிடைச்சிது? ஐயா வந்து எனக்கு அந்த யூடியூப் பார்ப்பேன். யூடியூப்பு வாட்ஸ்அப் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக ஐயாவை தெரியும். சரி சரி சரி. அது மூலியமாக நான் வந்தேன். அது எங்கள் அண்ணன் தான் சொன்னாப்புல. உங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு? ஆமாம், அண்ணன் தான் சொன்னாப்புல. அவன் மூலியமாக நான் வந்தேன். ஓகே. நல்ல திருப்தியாக இருக்கீங்க? கண்டிப்பாக. ஓகே, சந்தோஷமா. அமோகமாக இருக்கேன். அமோகமாக இருக்கீங்க. ஆமாம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம அற்புதமாக வருவேன். சூப்பருங்க சூப்பருங்க, அருமையாக சொல்கிறீங்க. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. கோயம்புத்தூர்லேங்க. பேருங்க ஐயா? குமாரசாமி. சரிங்க. எப்படி கேள்விப்பட்டு இங்கே வரணும்னு வந்தீங்க? அதாவது இது யூடியூப் மூலமாக என்னுடைய சன்னு சிங்கப்பூரில் இருக்கிறவன் பார்த்து சொன்னாங்க. சரிங்க. அதன் பிறகு தான் நாங்கள் புறப்பட்டுங்க வந்தோம். இதான் முதல் முறைங்களா? முதல் முறையாக. சரிங்க. நேற்று பயிற்சி முடிச்சிங்க? நேற்று பயிற்சி இருந்ததுனால தான் அவன் சொல்லி இப்போ நேற்று காலையிலேயே வந்துட்டோம். இப்போ எப்படி பயிற்சியில் என்ன மாதிரி சொல்லி கொடுத்தாங்க? பயிற்சியில் கொஞ்சம் எல்லாமே ரொம்ப முக்கியமான செய்திகள் தான். உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய பயிற்சிகளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம போகருங்கிற வந்து தமிழ் மருத்துவ முறையில் சிறந்தவதாக விளங்குறாரு. அதுபோக பழனியில் வந்து போகர முருகன் சிலையை உருவாக்கினவர், அந்த பெருமையை உண்டு அவருக்கு.
அதே மாதிரி இங்கே இவங்களும் வந்து நல்ல முறையில் அவரை பின்பற்றி வாழ்க்கைக்கு தேவையான சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது இது பயிற்சிங்கிறத விட வழிமுறை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள். அதாவது அதில் என்ன அப்படின்னா கண் பார்வையை செய்கிறது, உடம்பு கை கால் வலியெல்லாம் அகற்றுறது, பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லைங்களா, அதையை வந்து சரி பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த மூலாதாரத்துகளை இருந்து செய்கிறது. அதாவது தனஞ்சயன்கிறது ஒரு வாயுங்க. அதாவது தச வாயுக்களில் அது ஒரு முக்கியமான வாயு. தலைவன் அப்படிங்கிற சொன்னார். அந்த வாயுனுடைய அடிப்படையை வச்சு அது என்னென்ன செய்யுது, அதை உபயோகப்படுத்திட்டோம்னா, அதை வசப்படுத்திட்டோம்னா என்னென்ன செய்யலாம், நம்ம உடம்புக்கு எப்படி இருக்கலாம், என்னென்ன செய்ய, அதனோட உபயோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாம் சொன்னார். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? தனஞ்சயன் காத்து பற்றி அவர் சொன்னதெல்லாம் புரிஞ்சது. நல்லா புரிஞ்சுது. நல்லா புரிஞ்சது. அது செய்முறையும் அவர் சொல்லி காட்டினார், என்ன செய்யலாம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களாம்மா? புரிஞ்சுக்கோங்க. ஓகேம்மா. நான் நோட்ஸ் எடுத்துருக்கிறோம். அதுவும் போக அவங்க பிடிஎஃப் மூலியம் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பின்பற்றணும். அப்போ பின்பற்றும் போது தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் என்ன விஷயத்துக்காக வந்தீங்க? இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு. ஏன்னா எதுவுமே காரணம் இல்லாமல் இங்கே வரப்போகுது. அதாவது என்ன அப்படின்னா, ஏறக்குறைய எங்களுக்கு வந்து என்னுடைய இதில் வந்து நாங்கள் பணம் கொடுத்தாலும் வர்றதில்லைங்க, காசு கொடுத்தாலும் வர்றதில்லை, நகை கொடுத்தாலும் வர்றதில்லை. எல்லாமே பாருங்கள், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கே வந்து நாங்கள் நகைகளை கொடுத்து 16 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் திரும்பி வரல. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவர் சொல்கிறபடி இந்த தனஞ்சயன் விபூதின்னு ஒன்று கொடுத்துருக்காரு. அதை வச்சு நாங்கள் உபயோகப்படுத்தினா எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு வழிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி மற்ற இதுக்கு உடம்புகளை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுறது சம்மந்தமாக இது மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு உண்டான பயிற்சிகளையும் சொல்லியிருக்காரு. துர்கா பயிற்சி, பைரவர் பயிற்சி, இது மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுற போது நல்லாயிருக்கும். செய்முறையும் செஞ்சு காட்டினார். சில பேர்களுக்கு கண் பார்வை குறைவாக இருக்கிறதுகளை அந்த பயிற்சி செஞ்சு உடனே பார்த்தாலும் கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படின்னு நல்லா எழுத்து தெரியுதா அப்படின்னு கேட்டார். கண்ணாடி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது தெரியுதா அப்படின்னு தெரியுதுன்ற எல்லாம் சுத்தமாக தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ கண்ணாடியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. கண்ணாடி போடுறதும் கூட ஒரு நோயின்னு சொல்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். அதாவது இயற்கை முறையிலேயே நம்ம வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். நம்ம வந்து எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸுகளை போய்க்கிடலாம் அப்படிங்கிற அந்த முறை. பாசிட்டிவாகவே இருந்துக்கணும், நெகட்டிவாக பேசக்கூடாது. இப்போ தம்பி இருக்கிறாப்புலன்னா என்ன தம்பி இப்படி இருக்கிறாப்புல அப்படி நம்ம அது மாதிரி ஒரு பொறாமை எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் வந்து பயிற்சியிலேயே அன்பாக. சரி, உங்களுக்கு நல்ல திருப்தி திருப்தியாக இருக்குது. சரிங்க. நான் தொடர்ந்து நம்ம செய்கிற போது தான் நீங்கள் அதனுடைய பயிற்சி கிடைக்கும். சரிங்க, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. சார், இப்போ வந்து இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்த நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இந்த நோய் எனக்கு தீரணும்னு வந்தேன், இந்த நோய் வந்து இங்கே வந்து பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தீர்ந்துச்சு, என் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு, இங்கே வந்து நிம்மதி கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது வந்து எங்களுக்கு சரி, தீர முடியாத விஷயங்களை எல்லாம் தீர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் ஒருத்தர் என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, நான் பணத்தை ஒருத்தங்க கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டேன், என் பணம் என் கையை விட்டு போயிடுச்சு, ஆனால் அந்த பணம் திரும்ப வரணும், நான் நம்பிக்கையோடு இங்கே வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இது வந்து எங்களால் நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் அப்படிங்கும்பொழுது இதற்கான பயிற்சியும் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஒரே பயிற்சி, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய முயற்சி. இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற வாயுக்கள் பலப்பட்டால், இங்கே வாயு இருக்குன்னா பிரபஞ்சத்துலேயும் இருக்குது, இங்கே பிரபஞ்சனன் இருக்குன்னா வெளியிலையும் இருக்குது, இங்கே பிராணன் இருக்குன்னா வெளியிலையும் இருக்குது. இதுதான் நம்ம கான்செப்ட். அந்த அண்டத்தையும் இந்த பிண்டத்தையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். இதுதான் நம்முடைய கான்செப்ட். அப்போது உங்களுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மூலத்தை பலப்படுத்தினால், பிரபஞ்சத்தோட எந்த மூலையிலையும் பிராணன் இருக்கும், உங்களுக்குள்ளார இருக்கும். மூலத்தை பலப்படுத்தினால் உங்களுக்கான தேவை எப்படி நிறைவேற வேண்டுமோ, எங்கிருந்து நிறைவேற வேண்டுமோ அதை அந்த மூலம் பார்த்துக்கும். இதுதான் நாம் பயிற்சியில் நாம் வச்சிருக்கிற உண்மையான கான்செப்ட், அந்த ஃபார்முலா. ஸோ நீங்கள் பிரச்சனை எதுக்காக வர்றீங்கிறது எனக்கு தேவை கூட இல்லை. நீங்கள் உடம்பில் பிரச்சனையோடு வர்றீங்களா, மனசில் பிரச்சனையோடு வர்றீங்களா, எனக்கு அது அவசியமே இல்லை. ஆனால் என்ன பிரச்சனையில் வந்தாலும் தீரும். நாம் சொல்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி அப்படின்னா அதை தீர்த்து காட்ட வேண்டியது நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய அந்த
வலிமையான ஒரு வாக்கு. சார், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம நேர்காணல்லையும் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் தான் புரியும், அந்த இடத்துக்கு வந்தால் தான் புரியும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு இந்த ஒரு நாள் முழுசாக நாங்கள் இங்கே செலவு பண்ணதில் எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்ட பேசியுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு இல்லாமல் வந்து எந்த பிரச்சனைக்குனாலும் இங்கே வந்தால் ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கடுகு போல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு மலை போல அவ்வளவு பிரமிப்பாகவும் அவ்வளவு ஆச்சரியமாகவும் இருக்குது. நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுடைய பணி வந்து இன்னும் சிறக்கணும், இன்னும் நீங்கள் நிறைய பேரோட வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக மனமார உங்களை வாழ்த்துறோம். உங்களுடைய இந்த ஒரு நாளுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த பல தகவல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி நன்றி. நற்பவி.